கீதா தேவிக்கு 2 பசங்க இருந்தாங்க, நகுல் அப்புறம் முகுல். அவங்களோட மனைவிகள் நயனா அப்புறம் சுனேனா. கல்யாணத்துக்கு அப்புறம் நகுலுக்கும் முகுலுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சது. இந்த காரணத்தினால கீதா தேவி அவங்களோட சொத்தை சரிபாதியா பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வீட்லயும் அப்புறம் இருக்கிற நிலத்திலயும் உங்க 2 பேருக்கும் சரிசமமான உரிமை இருக்கு. உங்க 2 பேருக்கும் சரிபாதி பங்கு கிடைக்கும். நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எனக்கும் என் புருஷனுக்கும் சொந்தமா இருக்கிறது எல்லாமே அதுல உங்களுக்கு சரிசமமான பங்கு பிரிச்சு கொடுத்துறேன். சரிங்கம்மா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம்மா. அன்னையில இருந்து வீட்டுக்கு நடுவுல ஒரு கோடு கிழிச்சாச்சு. ஒரே வீட்டுல 2 அடுப்பு பத்த வச்சாங்க. அப்புறம் 2 இடத்துலயும் தனித்தனியா சமைக்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, இப்ப எல்லாத்தையுமே 2 பாதியா பிரிச்சாச்சு. அப்புறம் இதையும் செஞ்சிடலாமா? ஒரு நாள் நீ எங்க வீட்டுல சாப்பிடுங்க, அப்புறம் ஒரு நாள் அண்ணனோட வீட்டுல சாப்பிடுங்க. அதுவும் சரிதான். அன்னில இருந்து சீதா தேவி ஒருவேளை சாப்பாடு நக்குலோட சமையல் அறையில சாப்பிடுவாங்க. அப்புறம் அடுத்த நேரத்துக்கான சாப்பாடு முக்குலோட சமையல் அறையில இருந்து. அவங்களோட சொத்துக்களோட சேர்த்து அம்மாவையும் பங்கு பிரிச்சாங்க. அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் நக்குல் அப்புறம் அவனோட மனைவி நயனா. நயனா எப்பவும் நக்குல் கிட்ட ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பா. உங்க அம்மா சொத்து பிரிக்கும் போது உங்களை விட அதிகமா முகுல் அண்ணனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் நிச்சயமா இருக்காது. அவங்க எல்லாத்தையுமே சரிசமானமா தான் பிரிச்சு கொடுத்தாங்க. இருக்கலாம், ஆனா ஒண்ணு புரியல. உங்க அண்ணனும் சுனைனாவும் உங்க அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நல்லா சேவை பண்றாங்க. யாராவது சும்மாவே அவங்க அம்மாவுக்கு சேவை பண்ணுவாங்களா? நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? முகுலோட குணமே அதுதான். ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா சுனைனா மட்டும் ஏன் உங்க அம்மாவுக்கு சேவை செய்யணும்? ஏன்னா அண்ணி அண்ணன் சொல்றது எல்லாம் கேட்பாங்க. அவங்க உன்ன மாதிரி எப்பவும் புருஷனை ஆட்டி படைக்கிற பொம்பளை கிடையாதுன்றத புரிஞ்சுக்கோ. என்னையே நீங்க குறை சொல்லுங்க. நான் எல்லாரோடைய நல்லதுக்காக தானே சொன்னேன் சொத்தை பிரிங்கன்னு. அதுவும் இல்லாம உங்க அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. பின்னாடி என்ன ஆகுமோ ஏதாகுமோ யாருக்கு தெரியும்? அதுக்கு முன்னாடியே சேர வேண்டியதை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா நல்லது தானே. இதுக்கப்புறமா உங்க அம்மாவுக்கு எந்த சுமையும் இருக்காதுல்ல. என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சுல, அது விட்டுடு. அங்க இன்னொரு பக்கம் முக்குலும் சுனேனாவும் அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச லட்டு செஞ்சிருக்கேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, அப்புறம் வைத்தியர்கிட்ட உங்க இடுப்பு வலிய பத்தி நான் சொல்லியிருக்கேம்மா. அவர் சொன்னாரு, சாயந்தரமா வந்து என்கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு போ, அந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டா இடுப்பு வலி உடனே காணாம போயிடும் சொன்னாரு. நல்லது. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். கீதா தேவி முக்குலுக்கும் சுனேனாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த விஷயம் நயனாவுக்கு குத்த ஆரம்பிச்சிடுச்சு. சாயந்தரம் நயனாவோட முறை வரும்போது அப்ப நயனாவும் சாப்பாடோட சேர்த்து இனிப்பு பண்டங்களை செஞ்சா. இந்தாங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் மசாலா, ரொட்டி, ரைத்தா, சாதம், அப்புறம் குலாப் ஜாமுன். அடேங்கப்பா. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா செய்யணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்னோட மருமக, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்த காரணமும் இல்லாம நீ அவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டியே. அட போங்கம்மா, நீங்க வேற. நல்ல விஷயம்தான். எது எப்படியோ நீ இந்த அளவுக்கு பலகாரம் செஞ்சிருக்கியே, அந்த கடவுள் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். 2 பேருக்கும் பண்ண ஆசீர்வாதத்துல நிறைய வித்தியாசம் இருந்தது. அதை கேட்டதும் நைனாவுக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. அவ மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்தா. கீதா தேவி முக்குலும் சுனைனாவும் எப்பவும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு தெரியும், அதாவது இவங்க 2 பேரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் சேவை செய்யறாங்கன்னு. அதுவே நக்குலும் நைனாவும் 2 பேருமே சுயநலக்காரங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கும். கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் நடந்துட்டு இருந்தது. இப்ப கீதா தேவியோட உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. இப்ப அவங்களுக்கு ஒரு புது கவலை ஏற்பட்டுடுச்சு. நான் எல்லாத்தையுமே 2 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டேன். என்கிட்ட இப்ப அந்த மாய குக்கர் மட்டும்தான் இருக்கு. நான் அதை ஒருத்தவங்க கையில மட்டும் கொடுத்தேன்னா அது பெரிய அநியாயமா ஆயிடும். ஆனா அந்த மாய குக்கர் நல்லவங்க கையில அந்த பொருள் இருக்கிறது தான் தகுதியானது. அதனால நான் இதை முக்குல் அப்புறம் சுனைனாவுக்கு தான் தருவேன். இந்த யோசனையில கீதா தேவி அந்த குக்கரை எடுத்துக்கிட்டு சுனைனா கிட்ட போனாங்க. அட, என்னம்மா இது, பித்தளை குக்கரா? நீ பித்தளைன்னு நினைச்சாலும் சரி, இல்ல தங்கம்னு நினைச்சாலும் சரி, அது அவங்களோட நினைப்புக்கு ஏத்த மாதிரி இருக்கும். எனக்கு புரியலம்மா. நானும் இந்த குக்கரை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதாம்மா பாக்குறேன். நாங்க சின்னதா இருக்கும்போது இதை வாங்குனீங்கல்ல? ஆமா, இதை எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இது நம்ம பரம்பரை குக்கர். ஆனா இது ஒன்றும் சாதாரண குக்கர் இல்லப்பா கண்ணா, இது ஒரு மாய குக்கர். மாய குக்கரா?
இதோட விசேஷம் எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா எப்ப நீங்க 2 பேரும் பிறந்தீங்களோ அப்பதான்ப்பா. அப்ப இந்த கிராமம் வறட்சியில இருந்தது. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல. ஜனங்க பசியில செத்துட்டு இருந்தாங்க. அப்ப நம்மளோட நிலைமை கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஜனங்களுக்கு உதவி செஞ்சோம். பசியோட இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருந்த அரிசி எல்லாமே கூட முடிஞ்சு போச்சு. ஒரு சமயம் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு. அந்த சமயம் நம்ம கிட்ட கூட சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. அப்பதான் எங்க அம்மா சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் நான் இந்த மாய குக்கரை அடுப்புல வச்சேன். அதுவும் வெறும் தண்ணியை நிறைச்சு. அப்புறம் குக்கர் கிட்ட புலவு கேட்டேன். அப்புறம் அடுத்த கணமே அந்த குக்கர் முழுக்க புலவு நிறைஞ்சிடுச்சு. அந்த சமயம் நாம எல்லாருமே வயிறார சாப்பிட்டோம். அப்புறம் பசியோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தோம். இந்த கிராமத்து வறட்சி நிலைமை மாறினோன்னு அப்புறம் எல்லாமே பழைய மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் இந்த குக்கரையும் பத்திரமா எடுத்து வச்சேன். அதுக்கப்புறமா இந்த குக்கருக்கான தேவை ஏற்படலை. அம்மா சொன்னேனா, இப்போ நான் இதை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு இதை நீ நல்ல முறையில் பயன்படுத்துவேன்னு. சரிங்கம்மா, நிச்சயமா. கீதா தேவி அந்த மாய குக்கரை சுனைனா கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்துட்டாங்க. சுனைனா அந்த குக்கரை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா. பல வருஷங்கள் ஆயிடுச்சு. சுனைனாவுக்கு குக்கரோட தேவை அவசியமா படல. அப்புறம் திடீர்னு வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. கிராமத்துல வெள்ளம் நிறைஞ்சிடுச்சு. தொடர்ந்து 3 நாளா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஜனங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. அக்கா, உங்க வீட்ல ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கா? ரொம்ப பசி எடுக்குது. இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்பதான் முக்குளுக்கு அம்மா சொன்ன விஷயம் ஞாபகம் வந்தது. இங்க பாரு சுனேனா, நம்ம கிட்ட தான் அந்த மாய குக்கர் இருக்குல்ல. ஆ, சுனைனா உடனே அந்த குக்கரை எடுத்துட்டு வந்தா. அப்புறம் கீதா தேவி சொன்ன மாதிரியே அதே போல அந்த குக்கர்ல தண்ணிய நிறைச்சு அந்த குக்கரை அடுப்பு மேல வச்சுட்டா. அக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொறுத்திருந்து பாரு. சுனைனா அந்த குக்கர் கிட்ட பன்னீர் சப்ஜி கேட்டா. சுனைனா அந்த குக்கரை திறந்த உடனே அது உள்ளர நிறைய பன்னீர் சப்ஜி இருந்தது. அடேங்கப்பா! சுனைனா அந்த சப்ஜியை இன்னொரு பாத்திரத்துல கொட்டினா. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை குக்கர்ல தண்ணிய ஊத்தினா. எனக்கு சாதம் வேணும். குக்கரை திறந்ததும் அதுல சாப்பாடு இருந்தது. அண்ணி, இப்ப ரொட்டியும் கேளுங்களேன். சரிங்க அண்ணே. சுனைனா மறுபடியும் குக்கரை திறந்தா அதுல இப்போ நிறைய ரொட்டிங்க இருந்தது. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. அப்பதான் சுனைனாவோட கவனம் பக்கத்து வீட்டுல போச்சு. வீட்டுக்கு வெளியில 2 பசங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம், அவங்களும் பசியோட இருப்பாங்க. மறுபடியும் குக்கர்ல தண்ணி ஊத்தி வச்சுட்டு சுனைனா புலாவ்னு கேட்டா. அந்த புலாவ் எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சுனைனா கொடுத்தா. ரொம்ப நன்றிங்க. நாங்களும் இந்த சாப்பாட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். மளிகை சாமான் முடிஞ்சு போச்சு. பசங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லம்மா, எல்லாரும் வயிறார சாப்பிடுங்க. சுனைனா வீட்டுக்கு வந்ததும் நயனா அவகிட்ட கேட்டா. இந்த மாய குக்கர் நம்மளோடது. நாம ஏன் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்? ஏன்னா இந்த மாய இப்படியே தான் இருக்கு. நீ உனக்காக மட்டும் இதை பயன்படுத்திக்கிட்டனா அதோட மாயமும் முடிஞ்சு போயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது மாய குக்கர். இது யார்கிட்ட இருந்தாலும் அவங்க என்ன கேட்டாலும் கிடைச்சிடும். அப்படியா? அப்ப நீ முயற்சி பண்ணி பாரு. ஆ, நிச்சயமா. நயனா அந்த குக்கரை கழுவினா அதுல தண்ணிய நிறைச்சா. எனக்கு பாலக் சப்ஜி வேணும். ஆனா நயனா அந்த குக்கரை திறந்தப்ப அதுல வெறும் தண்ணி தான் இருந்தது. என்னது இது? இப்ப நான் முயற்சி பண்றேன். எங்களுக்கு பாலக் சப்ஜி வேணும். சுனைனா அந்த குக்கரை மூடினா 1 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்து பார்த்தா. அந்த குக்கர் உள்ளர பாலக் சப்ஜி நிறைஞ்சிருந்தது. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டியா நைனா? இந்த குக்கர்ல இருக்கிற மாயை நல்லதுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஆமா, இது கிட்ட உங்களை தவிர வேற யாரும் எது கேட்டாலும் வேலை செய்யாது. இன்னையில இருந்து நானும் உங்களை மாதிரி நல்லவளா இருக்கேன். ஏன் இந்த மாய குக்கர் வேலை பண்றதுக்கா? அதான் இல்ல, உங்களை மாதிரி நல்லதும் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. நிச்சயமா கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பாரு. நயனா இப்ப புரிஞ்சுக்கிட்டா. அதாவது நல்ல செய்யறது தான் வாழ்க்கையை நல்லபடியா வாழ்றதுக்கான வழின்னு. நல்ல மனிதர்களுக்கு அவசியம் ஏற்படும் போது நிச்சயமா உதவி கிடைக்கும். சுனில், ஆசிப் 2 பேரும் நண்பர்கள். 2 பேரும் ஒரே கிராமத்துல தான் இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா மூங்கில் வெட்ட போவாங்க. நாம இப்ப காட்டுல இருக்கிற அடர்ந்த பகுதிக்கு போக போறோம். அங்க பெரிய மூங்கில் காடு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க போகணும்னா நாம இந்த நதிய கடந்து போகணும்ல.
திரும்ப வரும்போது நதியில வெள்ளம் வந்துடுச்சுன்னா அப்ப நாம அதை எப்படி தாண்டி வர்றது? நதியில தண்ணி கம்மியா இருக்கும்போது நாம வந்துடலாம்ப்பா. நம்ம வேகமா மூங்கில வெட்டிட்டு திரும்பி வந்துடலாம். பெரிய பெரிய மூங்கில் மரம்னா காசு நிறைய வரும்ல, என்ன சொல்ற? சரிப்பா, நாளைக்கு போகலாம். அடுத்த நாள்ல இருந்து சுனிலும் அசீவும் அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. இங்க பெரிய பெரிய மூங்கில் மரம் இருக்கு. ஆமாமா, நீ சொன்னது உண்மைதான். வியாபாரி இதுக்கு நல்ல விலை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய மூங்கில்களை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க அந்த மூங்கில் நிறைய வெட்டி அவங்க கிராமத்துக்கு கொண்டு வந்தாங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி பெரிய மூங்கில நான் இப்பதான் பாக்குறேன். சரி, இதுக்கு நல்ல விலை கொடுங்க சார். சரி சரி, ஒரு மூங்கிலுக்கு 200 ரூபாய் தரேன். நீங்க மொத்தம் 5 மூங்கில் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் கிடைச்சதுல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த பணத்தை ரெண்டு பேரும் சரி சமமா பிரிச்சுக்கிட்டாங்க. தினைக்கும் சின்ன சின்ன மூங்கில கொண்டு வந்து 300 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல. அதனால இனிமே நாம காட்டுல இருக்கிற அடர்ந்த பகுதிக்கு தான் போகணும். ஆமா ஆமா. அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் நதியை கடந்து மூங்கில் வெட்டுறதுக்காக போவாங்க. அப்புறம் வியாபாரியும் அவங்களுக்கு நல்ல பணம் கொடுத்தாரு. ஒரு நாள் காலையில ரெண்டு பேரும் மரம் வெட்டுறதுக்காக கிளம்புனாங்க. அண்ணா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா பஜார்ல போயிட்டு மசாலா வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு பன்னீர் வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம பஜாருக்கு போகலாம். அப்புறம் அங்க இருந்து நதியை தாண்டி காட்டுக்குள்ள போகலாம். ஒரே வாட்டி நமக்கு 2 வேலையும் முடிஞ்சிடும். ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை இருந்ததோ எல்லாத்தையும் வாங்கினாங்க. பாத்தியா, எனக்கு ரொம்ப நல்ல பன்னீர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி நல்லா சாப்பிட வேண்டியதுதான். நானும் சாப்பிட போறேன். வாப்பா, நீ வர வேணானாலும் வருவல்ல. சரி, நாம இப்ப நதியை தாண்டி போகணும். மூங்கில வெட்டிட்டு நாம விக்கணும் இல்ல. ஆமா ஆமா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போறதுக்கு கிளம்பிட்டாங்க. எப்பவும் போல அவங்க ரெண்டு பேரும் நதிய கடந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்க. மூங்கில்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போகணும், ஏன்னா நதியில வெள்ளம் ஜாஸ்தி ஆக போகுது. சரி சரி, இன்னொரு எக்ஸ்ட்ரா மூங்கில கூட எடுத்துட்டு போலாமா? ஓகே. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க நிறைய மூங்கில்களை வெட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த மூங்கில்களை கட்டி நதி கிட்ட நடந்து வந்தாங்க. ஆனா நதியில புயல் உருவாகி இருந்தது. நதியில தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த நிலைமையில நாம நதியில போனா ஆபத்து தான் ஆகும். ஆமா, நாம கொஞ்ச நேரம் காட்டிலேயே காத்திருந்தோம்னா. ஆமா, அதுவும் சரிதான். அங்க ஒரு குகை இருக்கு, நாம அங்க போய் வெயிட் பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரு குகை கிட்ட போனாங்க. அந்த குகையில ஏற்கனவே காஞ்ச மரக்கட்டைகள் இருந்தது. இது நம்மளுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் சூடாவும் இருக்கு. அசிஃப் வாங்கின அந்த பொருட்கள்ல ஒரு பத்தி பெட்டியும் இருந்தது. அசிஃப் அந்த காஞ்ச மரக்கட்டைகள்ல நெருப்பு வச்சான். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து குளிர் காய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பசிக்குதுப்பா, எனக்கும் தான்ப்பா. பாரு, நமக்கு யாராவது சமைச்சு கொடுப்பாங்களான்னு. காரணம், சமைச்சு கொடுக்கறதுக்கு வேற சாமான்லாம் வேணும்ல. நாம எப்படி பண்ணுவோம்? இங்கதான் பாத்திரம்லாம் ஒண்ணுமே இல்லையே. அப்பதான் அசீஃபோட கவனம் அந்த மூங்கில் மேல பட்டது. நம்ம கிட்ட மூங்கில் இருக்குல்ல, மூங்கில வச்சு நாம சாப்பாடு ரெடி பண்ணலாம். எப்படி? நீங்க இந்த மூங்கில் பிரியாணி பாக்கலையா? இல்லையே. மூங்கில வச்சு பிரியாணி பண்ண முடியுமா? ஆனா நம்ம கிட்ட கறி ஒண்ணு இல்லையே. கறி இல்லைன்னா என்னப்பா, நம்ம கிட்ட பன்னீர் இருக்குல்ல, பன்னீரை வச்சு நம்ம பிரியாணி பண்ணலாம். ஆனா எப்படி? ஆனா நான் இப்ப காமிக்கிறேன். அசீப் 2 மூங்கில் துண்டுகளை வெட்டினா. அவன்கிட்ட இருந்த அரிசியை நல்லா கழுகி எடுத்துக்கிட்டான். மூங்கில்ல அரிசி, மசாலா, தண்ணி, உப்பு, அப்புறம் பன்னீரும் சேர்த்துக்கிட்டான். அந்த பாம்புவோட இன்னொரு பக்கத்தை அவன் இலைகளை வச்சு மறைச்சு நல்லா டைட்டா மூடி வச்சான். அப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா கலந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு மேல அவன் அதை வச்சான். இப்ப 15 நிமிஷத்துல நமக்கு பாம்பு பிரியாணி ரெடி ஆயிடும். பார்க்கலாம். அந்த பாம்பு நெருப்புல நல்லா எரிய ஆரம்பிச்சது. அந்த பாம்பு நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல நறுமணம் அந்த குகை முழுவதும் வீச ஆரம்பிச்சது. பாம்பு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அசீஃப் அந்த பாம்புவை வெளியே எடுத்தான். அப்புறம் அதை 2 இலைகள் மேல வச்சான். அந்த பாம்பு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதுல இருந்த பிரியாணி அவன் இலைகள்ல பரிமாறினான். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதெல்லாம் சரிப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா அதை சாப்பிடலாம். 2 பேரும் அந்த பிரியாணிய சாப்பிட்டு பார்த்து அவங்க மெய் மறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா அந்த பாம்பு பிரியாணிய சாப்பிட்டாங்க. தம்பி, நீ இவ்வளோ எக்ஸ்பர்ட்டா இருக்கிற பேம்பு பிரியாணி பண்றதுல நான் என்ன சொல்றது உனக்கு? ரொம்ப நன்றிண்ணா. நீ பிரியாணியை ரெடி பண்ணி விற்கலான்னு நினைக்கிறேன்ப்பா. நாம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், நாம இந்த மாதிரி பேம்பு பிரியாணி தயார் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்ல. உண்மையா அவ சொல்ற? ஆமா, உனக்கு ஓகேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தாபாவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஹா, அப்படியே பண்ணலாம். மழை குறைஞ்ச உடனே நதியில தண்ணியும் குறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் 2 நண்பர்களும் எல்லா மூங்கில்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க அந்த மூங்கில விக்கல. அடுத்த நாள் அசீஃபும் சுனிலும் கிராமத்தோட நடுவுல அவங்களோட கடைய ஓபன் பண்ணாங்க. கிராமத்து ஜனங்க ஆச்சரியமா பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து மூங்கில் வச்சு என்ன பண்றாங்கன்னு. தம்பி, இது என்னப்பா? இது பேம்பு பிரியாணி, பன்னீர் வச்சு செய்யறது. பேம்பு பிரியாணியா? எனக்கு ஒரு பிளேட் தா தம்பி. கிராமத்து ஆளுங்க முதல் தடவையா அந்த பம்பு பிரியாணிய சாப்பிடுறாங்க. ஆசிப் பாய், பிரியாணி சூப்பரா இருக்குதுப்பா. இந்த மாதிரி பிரியாணிய நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. சூப்பர்பா. அசீபோடையும் சுனிலோடையும் அந்த பம்பு பிரியாணி கிராமம் மொத்தம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸ் லைன்ல நின்னு அந்த பம்பு பிரியாணி சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அசீப் சுனிலோட வருமானம் பல மடங்கு அதிகமாச்சு. அப்புறம் என்ன, சுனிலும் அசீபும் மூங்கில்களை வெட்டுறதை விட்டுட்டு பம்பு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் இத கேள்விப்பட்டு கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களோட அந்த பெட்டி கடை ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் பணக்காரங்களாயிட்டாங்க. நான் யோசிக்கவே இல்லப்பா இந்த மாதிரி நமக்கு நடக்கும்னு. நானும் யோசிக்கவே இல்லைண்ணே. அன்னைக்கு வந்த மழையினாலதான் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. ஆமா, அன்னைக்கு மழை வரலன்னா நாம அங்க இருந்திருக்க மாட்டோம். பேம்பு பிரியாணிய நாம அங்க சமைச்சிருக்க மாட்டோம். சரிதானே? இதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சதுதான் தம்பி. கடவுள் எல்லாருக்கும் முன்னாடியே தலையெழுத்தை எழுதி வச்சிருவாரு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே அவரு செஞ்சதுதான்ப்பா. இதெல்லாம் சரியா சொன்ன. பம்பு பிரியாணி அசீஃபோடையும் சுனிலோடையும் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையோட பெரிய விஷயம் புரிஞ்சிடுச்சு. கஷ்டத்துல இருந்துதான் நமக்கு ஒரு புது வழி பிறக்கும்னு. அப்புறம் யாருக்கு தெரியும் எப்ப யாரோட தலையெழுத்து மாறும்னு. ஷவுகத் மியாவோட ஒரு பிரியாணி கடை இருந்தது. ஜனங்க ரொம்ப ஆர்வமா அவங்க கடை பிரியாணிய சாப்பிடுவாங்க. வாவ் ஷவுகாரண்ணா, பிரியாணி சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. பிரியாணியோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அவங்களுக்கு வருமானமும் நல்லா வந்துட்டு இருந்தது. ஷவுகத் மியா மாசத்துக்கு 20,000 ரூபாய் பணம் தன்னோட அம்மா கையில கொடுத்துருவாரு. இங்க பாருப்பா, இப்போ உனக்கு நல்லபடியா வருமானமும் வந்துகிட்டு இருக்கு. அதனால உனக்கு சீக்கிரத்துல நிக்கா பண்ணலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் நடத்திட்டு இருக்க முடியும் சொல்லு? உனக்கு நிக்கா முடிஞ்சாதான் நதீமுக்கும் நிக்கா பண்ண முடியும். ஐயோ அம்மி, எனக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகல. முதல்ல நீங்க அண்ணனுக்கு நிக்கா பண்ணுங்க. சரி சரி அம்மா, உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி போட அருவால, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஷவுகத்தண்ணா. ஷவுகத்தோட அம்மா அவனுக்காக ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தாங்க. சனா. சனா நல்லா படிச்ச பொண்ணு. அப்புறம் அவளுக்கு நல்ல சமைக்கவும் வரும். சில மாசங்களுக்கு அப்புறம் ஷவுகத் அப்புறம் சனாவுக்கு நிக்கா நடந்தது. அப்புறம் சனா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. கண்ணா, சமையல்ல உன்னோட கைப்பக்கம் இருக்கே, அது ரொம்ப சுவையா இருக்குமா? ஆமா அண்ணி, ஆனா பிரியாணியில எங்க அண்ணன் கைப்பக்குவம் யாருக்குமே வராது. அது என்னமோ உண்மைதான். அவர் கையால செஞ்ச பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அது எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அண்ணே, இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வாங்கப்பா. சரிப்பா, கொண்டு வரேன். ஷவுகத்தோட பிரியாணி ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அவர் எப்பெல்லாம் பிரியாணி செய்யறாரோ பிரியாணியோட வாசனை அக்கம் பக்கம் எல்லாம் சுத்திக்கும். ஜனங்க அதை கவர்ந்து வந்துருவாங்க.
என்னப்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? இல்லைங்க அண்ணே, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். சரி சரி, நான் இங்கேயே நிக்கிறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஷவுகத்தோட பிரியாணிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. இந்த அம்சத் மியா தேவையில்லாம உட்காந்துக்கிட்டே நம்ம உழைப்ப சாப்பிடுறாரு. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். நானும் விலைய குறைச்சிக்கிறேன். ஷவுகத்தும் பிரியாணியோட விலையை குறைச்சி 80 ரூபாவா ஆக்கிட்டாரு. தினமும் நாம இந்த கடையில தான் பிரியாணி சாப்பிடுறோம். வாங்க இன்னைக்கு அந்த புது கடையில போய் பிரியாணி சாப்பிடுவோம். சரி. நிறைய கஸ்டமர்ஸ் புது பிரியாணி டேஸ்ட்டை தேடி அம்சத்தோட கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அம்சத்தோட கையில ஒரு தனி மாயமே இருந்தது. ஒரு முறை அவருடைய பிரியாணி சாப்பிட்டா போதும், அவங்க அதே கடைக்கு தான் திரும்பி வருவாங்க. நேத்து நான் பிரியாணி சாப்பிட்டேன்ல, அதே கடைக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம். நிச்சயமா அந்த பிரியாணியை மறக்கவே முடியாது. மெல்ல மெல்ல ஷவுகத்தோட கஸ்டமர் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அம்சத்தோட கடை புது கடை, அதனாலதான் ஜனங்க புது டேஸ்ட்டை தேடி அங்க போறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னோட கஸ்டமர் திரும்பி வருவாங்க. ஷவுகத் தனக்கு தானே இது மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டாரு. ஆனா அவரோட தொழில அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவர் வீட்டில் கூட எப்ப பார்த்தாலும் கவலையோடவே இருப்பாரு. என்னப்பா ஆச்சு ஷவுகத், நீ ஏன் இவ்வளோ கவலையா இருக்க? நான் என்னன்னு சொல்றதுமா, என் கடைக்கு பக்கத்திலேயே இன்னொரு பிரியாணி கடையை திறந்துட்டாங்க. மெல்ல மெல்ல என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே போறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு நாள் நான் கடையை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கண்ணா, அந்த அல்லா இருக்காரு. அநேகமா இது கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதாம்மா நம்பிக்கிட்டு இருக்கேன். ஷவுகத் ரொம்ப கவலையா இருந்தாரு. அப்புறம் இந்த விஷயம் மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி ஷவுகத் கிட்ட சனா எல்லா விவரங்களையும் கேட்டா. விலை கம்மியா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னொரு கடைக்கு போறாங்கன்னா நாமளும் ஏன் விலைய கம்மி பண்ண கூடாது? நாம எப்படி விலையை குறைக்க முடியும் சனா? ஒரு பிரியாணி தயார் பண்றதுக்கு 50 ரூபாய் ஆயிடுதே. அத நாம 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம். வெறும் 30 ரூபாய் தான் இதுல நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அப்புறம் இதையும் குறைச்சிட்டா வீட்டு செலவை நாம எப்படி சமாளிக்கிறது? அப்போ பிரியாணி செய்யறதுக்கு நாம வாங்குற பொருள் விலை கம்மியான பொருளை வாங்க கூடாதுங்களா? பிரியாணிக்கு நாம யூஸ் பண்ற அரிசி தான் காஸ்ட்லியானது. அதுவும் இல்லாம பாசுமதி அரிசி எப்படி கம்மியான விலைக்கு கிடைக்கும்? அப்புறம் பாசுமதி அரிசிய நான் சாதா அரிசியா மாத்திரக்கூடாது இல்லையா? ஒருவேளை நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா வேற ஏதாவது போட்டோம்னா? அப்படின்னா? அதாவது மேகி மூலமா நிறைய வித்தியாசமான உணவுகளை செய்யலாம். அப்படி நாம மேகி பிரியாணி செஞ்சோம்னா நம்மளோட செலவும் ரொம்ப கம்மியாகும். மேகி பிரியாணியா? இத நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். இப்பெல்லாம் வித்தியாசமான பொருள் தான் விற்கப்படுது. ஒரு முறை முயற்சி தான் பண்ணி பாப்போமே. சரி, இப்போதைக்கு ஒன்னும் பெருசா போறது இல்ல, அதையும் செஞ்சு பாப்போமே. மறுநாள் ஷவுகத் எப்பவும் போல பிரியாணிய செஞ்சாரு. ஆனா இந்த முறை அவரு பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா மேகியை போட்டாரு. மேகி பிரியாணி சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கான செலவடக்கமும் கம்மியா இருந்தது. அதனால ஷவுகத்தும் விலைய 50 ரூபான்னு குறைச்சிட்டாரு. வெளியே அவரு பெரிய போர்டை போட்டுட்டாரு, மேகி பிரியாணி 50 ரூபான்னு. ஆமா, இந்த மேகி பிரியாணின்றாங்களே, என்னது? மேகினாலும் என்னன்னு தெரியும், பிரியாணினாலும் என்னன்னு தெரியும். ஆனா மேகி பிரியாணி இந்நாள் வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. சரி வா, இன்னைக்கு அதையும் சாப்பிட்டு பாப்போம். மேகி பிரியாணின்னு பேரை படிச்சதுமே நிறைய கஸ்டமர்ஸ் அவரோட பிரியாணி சாப்பிடறதுக்கு வந்தாங்க. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இது போல மேகி பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அது ஏன்னா இது வெறும் மேகி கிடையாது, மேகி பிரியாணி. வா வண்ண, இது மாதிரி சுவையை எங்கேயும் டேஸ்ட் பண்ணதே இல்ல. நன்றி நன்றி. ஜனங்க ஷவுகத்தோட பிரியாணிய ரொம்ப பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஷவுகத்தோட கடையில கஸ்டமர் கூட்டம் அதிகமா இருந்தது. அண்ணா, மேகி பிரியாணின்றது அரிசியில செய்யற பிரியாணியை விட சூப்பரா இருக்கு. இன்னையிலிருந்து நாம தினமும் மேகி பிரியாணியே சாப்பிடுவோம். ஷவுகத் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவரு இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்பட்டா. அந்த மாசம் ஷவுகத்துக்கு நல்ல ஒரு வருமானம் வந்தது. மாச கடைசியில ஷவுகத் தன்னோட அம்மா கிட்ட 40,000 ரூபாய் கொடுத்தாரு. இவ்ளோவா? ஆமாங்கம்மா, சனாவோட மேகி பிரியாணி ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டபுள் வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் ஒரு முறை ஷவுகத்துக்கு சந்தோஷம் திரும்ப வந்துருச்சு. அவரோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட வியாபாரம் அதிகமாக ஆரம்பிச்சது. மேகி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு.